ஆக்ஷன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த பார்த்தீங்களா, இப்போ வந்து மீன் எடுத்துருக்கான். வெங்காய தக்காளி அரைச்சிட்ருக்கேன். எப்படில மீன் அங்கே வாங்கி வச்சுக்கலாம். மீன் குழம்பு வைக்கணும். வெங்காயம் அரைஞ்சி முடிச்சுட்டு நிறைய போடக்கூடாது. மாதிரி இருக்கும், கொஞ்சம் கம்மியாக போட்ட போதும். பெருசாக காட்டாதம்மா. எத்தனை தக்காளி போடுற? 4 பெரிய பெரிய தக்காளி போடணும், நிறையா இருக்கும். அந்த தக்காளி போட்டு அரைஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அதுதான் ரன்னிங் போகணுன்றது, அதுதான் வாக்கிங் போகணுன்றது. சாப்பிட வச்சிட்டிங்களா? வச்சாச்சு. என்னையா நல்லெண்ணம்மா? நல்லெண்ணெய், ஃபிஷ்ஷு. அது இது வாங்க வேணாமா? அந்த இதில் வாட்டர் நண்டு வாங்குவாங்களா? வாட்டர் லூஸில் தான் தருவாங்க. வாட்டர் நண்டு தருவாங்க. மீதி எவ்வளோ பேலன்ஸ்? மீதி பேலன்ஸ் 400. ரைஸ் நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா 100 ரூபா லூஸில் கிடச்சிருக்கு. ஸோ தக்காளி வெங்காயம் அறுத்தாச்சு. வேறு எதுனா போடுவீங்களா? வேறு நிறைய போடணும், செய்யணும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கணும். குழம்பு வேலை நிறையா இருக்கு, பார்க்கணும். பாறை மீன் வாங்கியிருக்கேன். பாரியா? எவ்வளோப்பா கிலோ? கிலோ 170 180. நான் 1.5 கிலோ வாங்கினேன். 1.5 கிலோ 220 ரூபா. பரவாயில்லையே. 1.5 கிலோ பரவாயில்லையே. வாங்கினேன். இது புளி ஊற வச்சுக்கணும். கூட்டிட்டு கிடக்கணும். படம் செஞ்சுட்டு நீ லேட் பண்ணுறதுலே லேட் ஆகிடுது. என்ன திருவிழா சீசனா? அம்மா பானை சட்டி வாங்கணுமா மீன் குழம்பு வைக்க? இது புளி வாங்கினதா? பிறக்கணது ஃப்ரீ. ஆத்தாடி ஆத்தா, மீன் குழம்பு இதே மாதிரி நல்லா இருக்கும். ஒரு கருப்பு புளி இது எதுவுமே நாங்கள் வாங்கலை. எல்லாமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்குனது, தோட்டத்தில் போயிட்டு நாங்கள் வந்து பிறக்கிறது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஏரியாவில் தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே அந்த புளி வந்து எப்பவுமே, ஏன்னா புளி மரம் அதிகம் இல்லை இங்கே. ஏமா ஸோ புளி மரம் அதிகம் எல்லாமே அதிலே எடுத்துப்பாங்க. ஸோ நமக்கு ஒரு வேலை மிச்சிச்சு, காசு மிச்சம். அதுவும் கருப்பு புளி இதில் ரேர் கிடைக்கிறது. ஏமா ஆமாம், போன வருஷம் பறக்கணும், இந்த வருஷம் கரெக்டாக வச்சு நல்லா இருக்கும். கருப்பு ஆகாகத்து நல்லா இருக்கு. மீன் குழம்பு பழசு ஆகாக தான் நல்லாயிருக்கும். அதுக்குன்னு 2 வாரம் வச்சு சாப்பிடக்கூடாது. ஒரு நாள் கிச்சன் vlog போடணும். கிச்சன் என்னென்ன இருக்குன்னு. கிச்சன் டவர் இப்போ தான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது காட்டுறது, அது ஃப்ரிட்ஜ் ஒரு டவரு, கிச்சன் டவரு, பாத்ரூம் டவருன்னு போயிட்டுருக்கு. இப்போ தான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அது ஒரு லைக்ஸ் வியூஸ் போயிட்டு இருந்தது. நான் எத்தனை தெரியாமல் போய் கரைங்க கருவேப்பிலை வாங்கிட்டு வந்துக்கலாம்ல. சொல்ல வேண்டியதானே? சொல்லணும்னு வார்த்தையன் பிள்ளை வந்திருக்கோம். எத்தனை சுத்து இந்த எண்ணெயில்? சி பெரிய வெங்காயம் போடணும். பெரிய வெங்காயம் போடுறீங்களா? 2 சரியா? அது ஒரு டேஸ்ட். வெங்காயம் உரிக்க என்ன இருக்கும் உள்ள? சொல்லு, என்ன இருக்கும்? உரிக்க இருக்கும், மூலமாக இருக்கும், ஒன்றும் இருக்காது. கரெக்ட். ஏய் கரெக்ட். அது மாதிரி சில மனிதர்கள் மனசு, சரியா? பள்ளிப்படி என்னதான் பண்ணாலும் ஒன்றும் இருக்காது. ஒன்றும் இருக்காது. பழக என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. அது மாதிரி வெங்காயம் மனுஷரோட மனசும், சரியா? வேஸ்ட் ஆஃப் டைம் அவங்க கூடலாம் பழகுறது. ஏமா வேஸ்ட் ஆஃப் டைம். அம்மா பொழப்பு நம்ம தான் பார்க்கணும், யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஏமா அவங்க பொழப்ப அவங்கதே மாட்டாங்க, சொல்லவே கூடாது, சரியா? வேஸ்ட் ஆஃப் டைம். பழகி வேஸ்ட். பழகுறாங்களோ இல்லையோ, ஒரு மனசு ஆதரவுக்கு பேசலாம், அது வேற. இப்போ என்ன, தக்காளி வெங்காயத்தை கொஞ்சம் அள்ளி வாரேன். இஞ்சி போடு, அரைக்கணும் மிக்சியில, சரியா? गाइस நம்ம வீடியோ யாரா புதுசா வந்தீங்க மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. गाइस நீங்க பாத்துட்டு அம்மா ஃப்ரம் தேனி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நேயர்களே, மக்கள்களே, தங்கங்களே, செல்லங்களே, எங்களை ஆதரிக்க மக்கள்களே. இதுல எப்படி போடணும்? இது வந்து டிஜிட்டல் இந்தியா. சோ எல்லாமே ஆன்லைன். தேங்காய் வேணாம், தேங்காய் ஊத்தாதீங்க.
ஸோ அரைச்சி வச்சாச்சு காய்ஸ். அரைச்சி வச்சாச்சு காய்ஸ். தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சாச்சு காய்ஸ். அடுத்தபடியாக புளியை கரைக்க போகிறோம் காய்ஸ். இருமகனே பானை சட்டியில் வாங்கி பண்ணாதாம்மா வியூஸ் அதிகமாக போகுது. பானை சட்டியில் வாங்கணும் ஃபஸ்ட்டு. பானையை வாங்கணும் ஃபஸ்ட்டு. மண்பானை ஏம்மா மண்பானையை ஃபஸ்ட்டு நல்லா வியூஸ் போகுது அவங்களுக்கு. நம்ம இந்த சில்வர்லாம் யூஸ் பண்ணால் செட் ஆகுது. வியூஸ் போக முக்குது வியூஸ். இந்த வீரபாண்டி போயிட்டு பானை சட்டி ஒரு 4-5 பானை சட்டி வாங்கிட்டு மண்பானை வாங்கி சமைக்கணும். பாட்டி கேட்ட எனக்கு ஜன்னலை மூடுங்கிட்டு. நல்லா கரைச்சிக்கிறணும் புளியை. போதும் சரியா? மீன் புளி வந்து அவ்வளோதான். எப்படியும் 2 வாரம் வச்சுப்போம் மீன் குழம்ப. புளி கரைச்சி வச்சுக்கலாம். பேஸ்ட் பண்ணுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் இப்படி தான் குக் பண்ணாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் பேக் டு அம்மா ஃப்ரம் தேனி. ஹாய் நேர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நேர்களே சேனலை. சீக்கிரம் 10K ரீச் பண்ணுங்க காய்ஸ். மறந்துடாதீங்க, உங்களுக்கு கடமைகள் இருக்கு. கடமைகள் நிறைவேற்ற பாருங்க. 10K வேணும். 10K சப்ஸ்கிரைப் வேணும் காய்ஸ். எங்கள் சேனலை விரும்பி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. மிளகாப்பொடி போட்டு இந்த புளித்தண்ணில் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் மீன் குழம்பு. சரிங்களா? உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவங்க போட்டுக்கணும் நேர்களே. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வந்து கையில் கரைச்சாத்தி நல்லா கரை போட்டு டேஸ்ட் கிடைக்கும். சரிங்களா? மீன் குழம்பு தேவையான மிதமான தண்ணி கொஞ்சம் லைட்டா வலிக்கியா. நம்ம வாங்கி வச்சிருக்க எவட நல்லெண்ணி எவட ஊத்தின்னு எவட மூலமே விதமான எண்ணெயை தன் பாத்திரத்தில் பூரா ஈரமா இருக்கு. பார்த்து சுத்தி வர காயட்டும். சட்டி நல்லா காயட்டும். அந்த ஈரம் பார்த்து தண்ணி அப்படி நிற்கிது. நல்லெண்ணெய். ஸோ நம்ம பாட்டில் வாங்கினா நல்லெண்ணெய் அவங்க பத்தல. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டோம். இது என்னது? வெந்தயம் இல்லைம்மா. ஐயோ வெந்தயம் தான் நல்லது மீன் குழம்பு. ஏன் வெந்தயம் வாங்கல? போய் வாங்கிட்டு விட்டா. A few minutes later. நல்லே வாங்க. கழுவி இதில் ஊற்றணும். எதுவுமே அரைச்சி விதத்தில் வேஸ்ட் பண்ணணும். இது நல்லா கிண்டணும். அந்த பச்சை அரைச்சி ஊற்றின வாசனை வந்து போகணும். அப்படி என்ன பண்ணுற, பச்சை மிளகா போடுங்க, நல்லா இருக்கும். புளி தண்ணியை ஊற்றிடணும். பார்த்தீங்களா? கருப்பு பிடிக்காது மீன் குழம்பு எப்படி இருக்கு? கருப்பா இருக்கு. புளியோட மீன் வறுக்கலையாமா? வறுக்கணும். அதனால குழம்பு பசங்க பேச்சுலர் ரூமுங்க பசங்க சூப்பரா சமைப்பாங்கம்மா. பசங்க ஃப்ரெண்டு கார்த்தி, மாதவன் ப்ரோ அவர்லாம் நல்லா சமைப்பாங்க. பசங்க பொடி போடாம சூப்பரா சமைப்பாங்க. யூடியூப் பார்த்து கறி குழம்புலாம் வச்சாங்கன்னா செம்மையா போனாங்க பசங்க. குழம்பு மீன் குழம்பு பொடி மசாலா போடும் மறந்துட்டேன். அடுத்து ஒரு சின்ன கடாயில் வெந்தயத்தை கொஞ்சம் வறுத்துக்கணும். சரிங்களா? மல்லி வெட்டி தொடைக்கீரையே ஏற்றி கட்டி அம்பு பண்ண நேரமாச்சு. தப்பு தப்பா போடுறீங்க. வெந்தயத்தை வறுத்து வச்சிருக்கோம் நேர்களே. இதை வந்து பொடி பண்ணணும். மீன் குழம்புக்கு கொதிஞ்ச வரையில மேலாக தூவி இறக்கணும். செம்ம டேஸ்டாக இருக்கும் குழம்பு. வெளிவிடணும். வெந்தயத்தை நுணுக்கி வச்சிருக்க வெந்தயத்தை பொடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். பொடி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கல் உடஞ்சி போகணும். சரி.
தான் உடம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ கைஸ் மீன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு நிறைய போட்டிட்டு மஞ்சள் இது வந்து வாடை வரும், பீச் வாடை, அதனால கலக்கிட்டோம்னா மஞ்சள் போட்டுக்கணும், வாடை வராது. ஸோ கைஸ் க்ளீன் பண்ணி வச்சு பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். ஸோ இங்கே பாருங்க செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைக்கு, இது வந்து நமக்கு குழம்புக்கு. தாத்தா மீன் சாப்பிட்றா? தண்ணி மாதிரி இருக்கும் அந்த குழம்பு, அம்மா வச்சுட்டு போயிருக்கு. அவர் பாவம் தண்ணி மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் கலருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கேசரி பொடி, டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம வீட்டு மிளகாப்பொடி கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு, மீன் பொடி கொஞ்சம், வறுத்தது கொஞ்சம் நிறையா போட்டு மட்டும் காரத்துக்கு தேவையான பெருங்காய பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டால் நல்லது, ஏன்னா வயிறு வலிக்காது. சரிங்களா? இப்போ இருக்க சாப்பாடெல்லாம் எப்படி பண்ணுறது ஒன்றும் தெரியல, வயிறு வலிக்க எல்லா நோயும் இருக்குமா. பெருங்காயம் கொஞ்சம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா உங்கள் வீட்டில் குழந்தைகளும் சாப்பிடுவாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க. தண்ணி தெளித்து உப்பு போடலை, நான் உப்பு போட்டுக்கிறேன். வெளியே உப்பு போடணும். ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆக்ஷன். பார்த்தீங்களா மீனை வந்து இதில் போட்டிருக்கேன், எண்ணெயில் சத்தம் பேச வச்ச மீன்களை எண்ணெயில் போட்டிருக்கேன். பொரியட்டும், உடனே கிண்டக்கூடாது, உடஞ்சிருமா? மசாலா கீழே. வாவ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க கைஸ். குழம்புல எப்போ மீன் போடுவீங்க? குழம்புனா நல்லா சுண்டணும், சொன்னாதான் நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்கேம்மா. இந்த 2 பீஸ் போடுவாங்க கடையில், 40 ரூபா 2 பீஸு. எங்கே இந்த ஓடப்பட்டியில் இந்த ஒரு அண்ணா இருக்க பார்த்தீங்கன்னா போகிறோம்ல, வெறும் ஒரே பீஸ் 2 பீஸ் வாங்கினேன், 40 ரூபா சொல்லி வாங்கினேன். நம்ம பிஸ்னஸ் பண்ணிடலாமா? ஏம்மா? ஸோ கைஸ் நம்ம மீனை கழுவுன மீனை நம்ம வந்து போட்டாச்சு. வந்து குழம்புல ஒன்றா போடும், ஒன்றா போடாதீங்க, ஒன்றா இவங்க வந்து இதை வந்து இப்படி இறக்கணும். சரிங்களா? பார்த்தீங்களா? அந்த எண்ணெயில் ஒரு மசாலா கூட விழுகாமல் எப்படி உடையாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள். அப்படியே நல்லா பூ போல் தள்ளணும். சரிங்களா? இல்லாட்டி உடஞ்சிடும் மீன். சிலவங்களுக்கு வந்து முள் தனியாக மீன் தனியாக போயிடும், மசாலாலே மீன் குழம்பு பொழிஞ்சிட்டு உரக்க வந்து இப்படி மெல்ல அந்த கரண்டி வச்சு மெல்ல தள்ளணும், உடையாத அளவு. இப்போ வந்து கருப்பு புளினால குழம்பு அப்படி இருக்கும். சரிங்களா? எவ்வளோ நம்ம இப்போ குக் பண்ணோம் மீனை போட்ட அப்புறம்? அவன் மீனை உள்ளே போட்ட அப்புறம் மீனை நம்ம டம்ப் பண்ண அப்புறம் இன்னும் எத்தனை நிமிஷம் குக் பண்ணணும்? குக் ஆகும் 1/2 hour ஆகுமா? 1/2 hour ஆகும். மீன் சூஸியா, அந்த மீன் சூஸியா வரதுக்கா ஆஃப் பண்ணிடலாம் சீக்கிரத்தில். இது வந்து பெரிய மீன் இல்லையா, அது எப்படி தான் கரையாது, அது வந்துக்கிட்டே இருக்கும். விடுங்க, நல்லா மீன் நல்லா கிறிஸ்பியாக வரட்டும். காரம் நிறைய போட்டிங்களா? அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக கிடைக்கும். அப்படியே லைட்டாக லெமனை புளிஞ்சு அப்படியே சாப்பிட்டா வேற லெவலு கைஸ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு பாமாயில் யூஸ் பண்ணிப்போம், குழம்பு பார்த்து நல்லா யூஸ் பண்ணிப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நீங்கள் வந்து தவிர்த்துக்கோங்க பாமாயில்னு. சும்மா இந்த அப்பளம் பொரிக்க அந்த ஃப்ரை பண்ண மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப கெடுதல்.
ஸோ கைஸ் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அந்த கேஸ் இப்படி போட்டால் கொஞ்சம் நல்லா ரெட்டிஷாக இருக்கு பாருங்க. இந்த 4 பீஸு 150 ரூபா 200 வரும். இதே கொஞ்சம் நல்ல ஹோட்டலில் இந்த கருணா ஹோட்டலில் அவ்வளோ ரேட்டு மசாலா கூட விழுகாம சுத்தமாக இருக்கு எண்ணெய். பார்த்தீங்களா நேர்களே? A few minutes later. கொஞ்சமாக வச்சாக்கணும், ஏன்னா பிடிக்கும் மீன் குழம்பு. பழச்சானாக்க டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் மணி 12. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பராக. அந்த மீனை வச்சு சோத்தில் வச்சு சாப்பிடு. இந்த மீனா அடுத்த மீனா புது பருவ நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. அந்த குழம்புல அந்த வறுத்த மீனை சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சரிங்களா? ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க गाइस. அனுசூய் சனி வருது. அம்மா ஃப்ரம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.